Good evening everyone. Last lessonல நம்ம eraser tool எப்படி யூஸ் பண்றது பத்தி தான் பார்த்தோம். இந்த லெசன்ல geometrical toolsக்கு உள்ளாடி இருக்கிற rectangle and primitive rectangle பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். First Adobe Animate 2021 ஓபன் பண்ணிக்கோங்க. Then first create a new document, go to file, new. இதுல some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. Character animation click பண்ணிட்டு அதுல height size நான் சூஸ் பண்ணிக்கிறேன் 1280 x 720. ஒன்ஸ் நீங்க இதை கிளிக் பண்ண உடனே அதோட வித்தும் ஹைட்டும் ரைட் சைட்ல நமக்கு செட் ஆயிரும். தென் ஃப்ரேம் ரேட் பிளாட்ஃபார்ம் டைப் பத்தி தெரியாதவங்க என்னோட ப்ரீவியஸ் லெசன் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதை பத்தி உள்ள ஐடியா கிடைக்கும். தென் கிரியேட், இதுதான் நம்ம ஸ்டேஜ்னு சொல்றோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் மைனஸ் இல்லைன்னா ஹோல்ட் டவுன் கண்ட்ரோல் தென் மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் யூஸ் பண்ணியும் நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் டூல்ஸ்க்கு உள்ளாடி இருக்கிற ரெக்டாங்கிள் டூல் அண்ட் ரெக்டாங்கிள் பிரிமிட்டிவ் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். எரேசர் டூலுக்கு கீழே வந்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ள ரெக்டாங்கிள் டூல், ரெக்டாங்கிள் பிரிமிட்டிவ் டூல், ஓவல் டூல், ஓவல் பிரிமிட்டிவ் டூல், பாலிஸ்டார் டூல். ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்டாங்கிள் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் சூஸ் பண்ண உடனே ரைட் சைட் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் டிராயிங் மோட். இதை நான் ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணுங்க. ஸ்ட்ரோக் கலர் வேணா நீங்க நன் பண்ணிக்கலாம். செலக்ஷன் டூல், செலக்ட், கோ டு ஸ்ட்ரோக், நன். ஸ்ட்ரோக் கலர் வந்து நம்ம நன் பண்ணிட்டோம். தென் அனதர் ஒன் ரெக்டாங்கிள் நான் டிரா பண்றேன். ரெண்டு ரெக்டாங்கிள் நான் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ரெக்டாங்கிளும் மெர்ஜ் ஆயிருக்கும், கம்பைன் ஆயிருக்கும். இதுவே நான் ஆப்ஜெக்ட் டிராயிங் மோட எனபிள் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்க. கண்ட்ரோல் Z undo, ரெக்டாங்கிள் டூல் R, ரைட் சைட்ல டூல்ஸ், இதுல ஆப்ஜெக்ட் டிராயிங் மோட நான் எனபிள் பண்றேன். இப்போ நீங்க ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. தென் another one ரெக்டாங்கிள். இப்போ நீங்க செலக்ஷன் டூல் மூலமா செலக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ரெக்டாங்கிளும் நமக்கு மெர்ஜ் ஆகல, தெரியுதா? ரெண்டுமே தனித்தனியா இருக்குது. இதுதான் ஆப்ஜெக்ட் டிராயிங் மோடோட யூசேஜ். தென் கண்ட்ரோல் Z undo, then rectangle tool shortcut key R பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஃபில் கலரும் ஸ்ட்ரோக் கலரும் இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இத நீங்க ப்ளூ கலர், நான் ஃபில் கலர் கொடுத்துருக்கிறேன், ஸ்ட்ரோக் கலர் வந்து எல்லோ கொடுக்குறேன். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது என்னுடைய ரெக்டாங்கிள் ஃபில் கலர் ப்ளூ ஆகும், ஸ்ட்ரோக் கலர் வந்து எல்லோ ஆகும் நமக்கு விசிபிள் ஆகும். இதுவே நீங்க ஸ்ட்ரோக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரோக் கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது தெரியுதா, ஸ்ட்ரோக்கோட சைஸ் 33ல வச்சிருக்கேன் இப்போ. அதனால ஸ்ட்ரோக்கோட வித் வந்து கொஞ்சம் திக்னஸா நமக்கு தெரியுது. தென் கண்ட்ரோல் Z. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டைல். ஸ்ட்ரோக்ல நிறைய ஸ்டைல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹேர் லைன், டேஷ், தென் டாட்டட் லைன். நான் இதுல டேஷ் லைன் இப்போ சூஸ் பண்றேன். ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது இதை சுத்தி பாருங்க, டேஷ் லைனா நமக்கு வியூ ஆகுதா? இதுதான் ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் இதுல நிறையவே கொடுத்துருக்காங்க, நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. தென் ஸ்ட்ரோக்கோட வித் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல் வந்து நார்மல் ஆக்கிக்கிறேன். தென் ஸ்ட்ரோக்கோட வித்ல நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் இதுல கொடுத்துருக்காங்க. நான் செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ டிரா பண்ணும்போது தெரியுதா ஸ்ட்ரோக்கோட வித் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் வித் கொடுக்குறேன். இப்போ நீங்க டிரா பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வித் ப்ரொஃபைல் வந்து டிஃபால்ட்டாவே அதுல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க டிரா பண்ணிக்க முடியும். தென் கண்ட்ரோல் A, டிலேட். இப்போ இந்த வித்தை வந்து நார்மல் பண்ணிக்கலாம். தென் நம்ம டைரக்ஷனை பொறுத்து ஸ்ட்ரோக்கோட ஸ்கேல் சைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஹரிசாண்டலா வேணுமா, வெர்டிகலா வேணுமா, இல்லைன்னா ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். நான் நார்மலா சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதோட கேப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் கேப், ரவுண்ட் கேப், தென் ப்ரொஜெக்டிங் கேப். நான் இப்போ ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். செலக்ஷன் டூல் மூலமா இந்த ஸ்ட்ரோக் லைனை மட்டும் செலக்ட் பண்ணி நான் டிலேட் பண்ணிக்கிறேன். தென் டபுள் கிளிக், ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுல நான் ரவுண்ட் கேப் கொடுக்குறேன். இப்போ என்னோட கேப் பாருங்க,
ரவுண்ட் கேப்பா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். Then zoom out. Again, last one, projecting gap கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் வெளியே. உங்களுக்கு நார்மலா வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் பட் கேப் சூஸ் பண்ணிக்கீங்க. நார்மலா ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். Then control A, delete. Rectangle tool or நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கோட ஜாயின் 4 கார்னர்ஸ் ஜாயின் ஆகுதுல அதோட ஸ்டைலை உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. மிட்டர் ஜாயின், பெவல் ஜாயின், தென் ரவுண்ட் ஜாயின். இப்போ நான் மிட்டர் வந்து வேல்யூ 1 கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்க டிரா பண்ணும்போது இந்த மாதிரி எட்ஜஸ்ல பாருங்க ஒரு கட் தெரியுதா? நான் மிட்டர் வந்து 1 கொடுத்துருக்கிறேன். இதுவே மிட்டர் வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நீங்க டிரா பண்ணுங்க. என்னோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா தெரியும். இப்போ ஓகே, கண்ட்ரோல் Z அண்டோ. நெக்ஸ்ட் ஜாயின் பாத்தீங்கன்னா பெவல் ஜாயின் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க டிரா பண்ணுங்க. ஜூம் பண்ணி பாருங்க, நமக்கு கட் தெரியுதா? இதுதான் பெவல் ஜாயின். தென் கண்ட்ரோல் Z லாஸ்ட் ஒன் ரவுண்ட் ஜாயின் கிளிக் பண்ணிட்டு நீங்க டிரா பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ரவுண்டடா வரும். தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட கார்னர் ரேடியஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல 20 கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணும்போது என்னோட ரேடியஸ் இப்போ 20 இருக்கு. இதுவே எனக்கு ஒரு சைடு ரேடியஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ரெக்டாங்கிள் கார்னர் ரேடியஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா டாப் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட் இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல நான் டாப் லெஃப்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுல நான் 50 கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க டிரா பண்ணி பாருங்க, என்னோட டாப் லெஃப்டோட கார்னர் ரேடியஸ் மட்டும் இப்ப சேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் இதுல இருக்கிற ரெக்டாங்கிளோட ஆப்ஷன்ஸ். தென் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள் பிரிமிட்டிவ் டூல். ஷார்ட்கட் கீ Shift R கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணுங்க. அகைன் இன்னொரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணுங்க. ரெண்டுமே நமக்கு மெர்ஜ் ஆகாது. டிஃபால்ட்டாவே நீங்க ரெக்டாங்கிள் பிரிமிட்டிவ் டூல் யூஸ் பண்ணும்போது ரெண்டு ஷேப்பும் மெர்ஜ் ஆகாது. இதுவே எனக்கு இதோட கார்னர் ரேடியஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்க நார்மலா கிளிக் அண்ட் டிராக் பண்ணா போதும். இந்த எட்ஜ்ல போயிட்டு நீங்க கிளிக் அண்ட் டிராக் பண்றது மூலமா உங்களுக்கு கார்னர் ரேடியஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது நம்ம ரெக்டாங்கிள் பிரிமிட்டிவ் டூல் யூஸ் பண்றதுனால ஒரு அட்வான்ஸா இருக்கிற ஒரு ஆப்ஷன். தென் ரெக்டாங்கிள் பிரிமிட்டிவ் டூல்ல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Shift R. நீங்க ரைட் சைட்ல பாருங்க ஃபில் கலர். சிமிலரா நமக்கு ரெக்டாங்கிள் டூல்ல இருந்த அதே ஆப்ஷன் தான். ஃபில் கலர், தென் ஸ்ட்ரோக் கலர், தென் ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். தென் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோட வித் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ண முடியும். தென் அதனுடைய கேப் சேஞ்ச் பண்ண முடியும். தென் ஜாயிண்ட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். தென் இண்டிவிஜுவலாவும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலரா ரெக்டாங்கிள் இருந்த அதே ஆப்ஷன் தான் இதுலயும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னா ஓவல் டூல், ஓவல் பிரிமிட்டிவ் டூல், தென் பாலிஸ்டார் டூலை நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.